ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியான். இந்த உலகம் போயிட்டுருக்கிற ஸ்பீடில் எல்லாரும் பணத்துக்கு பின்னாடியும் ஸ்டேட்டஸ் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்காகவும் மக்களோட உயிருக்காகவும் நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க. அதில் ஒரு பெரிய செக்டரான இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 1932 அக்டோபர் 8 பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இருக்கும் போது தொடங்கப்பட்டது. வேர்ல்டு வார் 2ல் பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே நம்ம ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்ற பேரில் போராடி இருக்கோம். 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1950 ராயல்ன்ற பேரை ரிமூவ் பண்ணிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்னு ப்ரௌடாக அதை அறிவிச்சாங்க. 1950 அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 4 போரில் கலந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஆப்ரேஷன் விஜய், ஆப்ரேஷன் மெஹதூத், ஆப்ரேஷன் கேக்டஸ், ஆப்ரேஷன் பூமலை. இது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸோட பீஸ் கீப்பிங் மிஷன்லேயும் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சுப்ரீம் கமாண்டர் இந்தியன் பிரசிடென்ட். இதில் நோட்டபுளாக இருக்கிற நிறைய கமாண்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு. கமாண்டர் இன் சீஃப் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங், Vice Chief of Air Staff Air Marshal Surjit Pushpakar Darkar, Deputy Chief of Air Staff Air Marshal Tejinder Singh. Notable commanders Marshal of Indian Air Force Arjun Singh, Air Chief Marshal Pratap Chandra Lal, Air Marshal Subradut Mukherjee. இவங்க தான் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ஹெட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ டச் த ஸ்கை வித் க்ளோரி. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நம்ம நாட்டோட ஏர் ஸ்பேஸை பாதுகாக்கிறதுக்கும் ஆர்மி அண்ட் நேவியோட கோஆர்டினேஷனோட நம்ம நாட்டை பாதுகாக்கிறது தான் அவங்களோட மெயின் கோல். நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லையும் இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறைய ஆப்ரேஷன்ஸை எதிர்கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஆப்ரேஷன் குஜராத் சைக்ளோன் 1998 நடந்தது, சுனாமி 2004, நார்த் இந்தியன் ஃப்ளட் 2013. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த மேஜர் ஆப்ரேஷனான ஆப்ரேஷன் ரெயின்போ ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு மேஜர் ஆப்ரேஷனுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேஜராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உலகத்திலே 4வது லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ்னு கன்சிடர் பண்ணப்படுது. நம்ம கிட்டத்தட்ட 2156 ஏர்கிராஃப்ட்ஸும் 139,576 ஆக்டிவ் ட்ரூப் மெம்பர்ஸும் 142,116 ரிசர்வ் ட்ரூப் மெம்பர்ஸும் இருக்காங்க. நம்மளால நம்ப முடியாத ஒரு முக்கியமான ஃபேக்ட் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது 10% 3 பாகிஸ்தானுக்கு ஏர்ஃபோர்ஸை பிரித்து கொடுத்தாங்க. அதை ராயல் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ்ன்ற இதில் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. 1947 நடந்த இண்டோ பாகிஸ்தான் வாரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை மேக்ஸிமம் சோல்ஜர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸாக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1965 இண்டோ பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் இந்தியா தன்னோட பேக்போனான ஏர்ஃபோர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் எடுத்தாங்க. இதில் நம்ம நாட்டோட ஒன் ஆஃப் த மேஜர் கட்டான டிஃபென்ஸுக்கு, அதாவது ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவிக்கும் சேர்த்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி நம்ம நாட்டை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் சோவியட் யூனியன் கிட்ட இருந்து நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸை புதுசாக வாங்கினாங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலே ஏர்க்ராஃப்டை ஓனாக பில்ட் பண்ணி நம்மளோட ஏர்ஃபோர்ஸை இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அன்டச்சபிள் பவர்ஃபுல்லான சோர்ஸஸ்க்கு இப்போ வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கோம். 1971 நடந்த இண்டோ பாகிஸ்தான் வாரில் ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 12,000 அட்டாக்ஸ் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தானோட வெப்பன் ஸ்டோரேஜ், அவங்களோட ரூட்ஸ், டேங்க்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் நேவிக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வாரில் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தான் இந்தியா கிட்ட சரண்டர் ஆகும்போது கிட்டத்தட்ட 94 ஃபைட்டர் ஜெட் ஏர்கிராஃப்ட்ஸை இந்தியா வீழ்த்தியிருந்தாங்க. இந்த வாருக்கு அப்புறமா தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை மற்ற நாடுகள்லாம் ஒரு சுப்ரீம் கமாண்ட் ஃபோர்ஸ்னே கன்சிடர் பண்ணாங்க. அதில் இந்த டெவலப்மெண்ட்டே ஒரு மேஜர் மோட்டிவாக இருந்தனால இந்த உலகத்திலே இப்போ நம்ம ஒரு அன்டச்சபிள் ஃபோர்ஸாக இருக்கும்.
இது வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.